மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் முதல் 6 மாதங்களுக்கு நீச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு இரட்டை நிலையாக இந்த வருஷம் வேலை செய்யும். முதல்ல ஒரு 6 மாசத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களும் பெரிய அளவுல இருக்காது, அதே நேரத்தில் சோதனைகளும் இருக்காது. ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது, சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது, முதல் 5 மாதங்களுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஐயா, நிறைய பேர் பயமுறுத்துறாங்களே, வீடியோக்கள்ல பார்த்தா மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்றாங்களே, அப்படிங்கிற அமைப்பு கூட இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு லேசா ஒரு பயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. உண்மையில 7.5 சனி இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்பது உண்மை என்றாலும் கூட 7.5 சனியில 2.5 சொல்லப்படக்கூடிய 7.5 ஆண்டுகள்ல நடுப்பகுதியாக ஜென்மச்சனி வரும்போதுதான் ஒரு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே 2027ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரும்போதுதான் பெரிய அளவுல சோதனைகள் இருக்குமே தவிர இப்பெல்லாம் ஒண்ணு இருக்காது. இந்த வருஷம் கொஞ்சம் காசு பணம் நல்லா வரும். 2-11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்றன. சனி அப்படியே 12ஆம் இடத்திற்கு 7.5 சனியாக மாறியதற்கு பிறகு கீழே ராகு வந்து 11ஆம் இடத்துல உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருக்கிறார். ஆகவே பெரிய சோதனைகள் கண்டிப்பா இருக்காது. என்னங்கய்யா இந்த வருஷம் நடக்கும்? உண்மையை சொல்ல போனால் காசு பணம் நன்றாக வரும், ஆனா அதை நீங்க சேர்த்து வைக்க முடியாத செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்துல விரயச்சனி போகிறார், அசுப செலவுகள் இருக்கும். நல்ல விதமாகவே சம்பாதிப்பீங்க. அப்படியெல்லாம் பெரிய சோதனைகள் பெரிய வருமான இழப்புகள் எதுவும் இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாக ஒரு சம்பளத்தை விட ஜாஸ்தியாக ஏதாவது ஒரு வழியில பணம் வரத்தான் செய்யும். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் ரொம்ப நன்றாகவே இருக்கும். ஆனா அதை நேர்மையான முறையில சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணும், காடு வாங்கணும் என்கின்ற மாதிரி ஒரு நல்ல செலவுகள் செய்ய முடியாம விரைய செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். மற்றபடி தொழில ஒரு நல்லவைகள் தான் நடக்கும், வேலையில ஒரு நல்லமை அமைப்புகள் தான் இருக்கும். குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு சில அகலக்கால் வைக்க வேண்டிய அமைப்புகள் வரும், அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்கள். ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனை இல்லாத 2025ஆம் ஆண்டு நல்ல விதமாகவே அமையக்கூடிய ஒரு யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.